ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் தேவதூதன் ஆண்டவருக்கு என்ன பெயரை நீங்கள் இட வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார். என்ன பெயரை சொல்லுகிறார் என்றால், இம்மானுவேல் என்று அவருக்கு நீங்கள் பெயரிட வேண்டும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு முன்பதாக தேவனை எல்லாரும் அவரிடத்தில் இருப்பார், இவரிடத்தில் இருப்பார், அந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் இருப்பார், அந்த பரிசுத்தவான்களிடத்தில் இருப்பார், அப்படித்தான் அவங்க அலைஞ்சு தேடிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்ததே கிடையாது. அதனால தான் பாருங்க, இந்த தேவதூதன் பெர்பஸாக தெளிவாக சொல்கிறார், இம்மானுவேல். இந்த ஆண்டவருக்கு பேர் என்னன்னா இம்மானுவேல். யாரோ ஒருவரிடத்தில் இல்லை, நம்மோடு கூட இருக்கிறவர், நம் எல்லாரோடும் கூட இருக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்கள் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி யாராவது வாக்கு கொடுக்க முடியுங்களா? அப்படி கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தோ, பிள்ளைகள் தாய் தப்பனை பார்த்தோ நான் உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கவே முடியாது. ஆனால் இந்த தேவனுக்கு பேரே என்ன தெரியுங்களா? இம்மானுவேல். நம்ம கூடயே இருக்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் அவ்வளவு மகிமையான இடம், அவ்வளவு மாட்சிமை நிறைந்த இடம். அந்த சிங்காசனங்கள், அந்த தேவதூதர்கள், அவைகளெல்லாம் விட்டு அவர் யாரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் கூட தேவன் இருக்கிறார். நீங்கள் தனிமையான ஆட்கள் இல்லை, இம்மானுவேலர் எப்போதும் உங்கள் கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தையை நீங்களும் விசுவாசித்து இம்மானுவேலராகி அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.